பியூசெட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு திமுக கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடெல்லாம் முடிச்சு யார் யாருக்கு என்னென்ன தொகுதின்னு சொல்லிட்டு பெரும்பாலான கட்சிகளுக்கு திமுக இடங்களை ஒதுக்கிடுச்சு. அப்படி ஒதுக்குனதுலதான் மிகப்பெரிய துரோகத்தை செய்திருக்கிறது இந்த திமுக. ஏற்கனவே சீட் ஷேரிங்ல ஏகப்பட்ட உள்ளடி வேலைகளை துரோகங்களை இந்த திமுக அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்கு செய்தது. இப்போ எந்தெந்த இடங்கள் ஒதுக்கி கொடுத்தாங்களோ அதிலும் மிகப்பெரிய சதிகளை செய்து தேமுதிகவையும் விசிகாவையும் மிகச் சரியாக ஏமாத்தி இருக்கிறார் மு.க.ஸ்டாலின் அவர்கள். இதுக்கு தான் சொன்னோம், திமுக காரனை நம்பி போனா அவர் வேஷ்டி கொடுப்பாருன்னு நினைச்சிட்டு நீங்க போவீங்க. ஆனா திமுக காரனுங்க இருக்கிற கோமணத்தையும் புடிக்கிட்டு துரத்தி விட்டுருவானுங்கன்றதுக்கு இதெல்லாம் ஒரு சாட்சி. அப்போ இன்றைக்கு விசிகாவுக்கும் தேமுதிகவுக்கும் மிகப்பெரிய பட்டை நாமத்தை சாத்தி இருக்குது இந்த திமுக. அவர்களுடைய உழைப்பை சுரண்டி விட்டு ஓட்டுகளை சுரண்டிக்கிட்டு தேமுதிக கிட்ட இல்ல இருந்தாலும் சொல்றேன், சுரண்டிக்கிட்டு அவர்களை கூட்டணியில சேர்த்துக்கிட்டு இன்றைக்கு அவர்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்திருக்கிறது. அதை பற்றி தான் இந்த காணொலியில விரிவாக நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்முடைய யூடியூப் சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை சேரும். இன்றைக்கு யார் யார் எந்தெந்த தொகுதியில போட்டியிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக கூட்டணி கட்சி அவருடைய லிஸ்டுகளை எல்லாம் வெளியிட்டுட்டாங்க. அதுல தேமுதிக தான் பாத்தீங்கன்னாக்க தேமுதிக தான் இருக்கிறதுல அதிர்ஷ்டகார கட்சி. இந்த தேர்தலில் தேமுதிக தான் இருக்கிறதுல அதிர்ஷ்டகார கட்சின்னு சொல்லுவேன். ஏன்னா ஓட்டே இல்லாம போனி பண்ணாங்க பாரு பிரேமலதா, சூப்பரியா. ஓட்டே இல்லாம ஸ்டாலின் தலையில மிளகா அரைச்சு ஒரு 10 இடங்கள் வாங்கியதோடு மட்டுமல்லாமல் ஒரு ராஜ்யசபா சீட்டையும் வாங்கி ஸ்டாலினுக்கே விபூதி அடித்தார் பிரேமலதா அப்படின்ற மாதிரி ஸ்டாலினுக்கே தலையிலேயே மிளகா அரைச்சு இன்றைக்கு அவர் நல்ல லாபமான ஒரு வியாபாரத்தை பார்த்திருக்காங்க. சரி, இவங்க நல்ல வியாபாரம் பார்த்தாங்க இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அவசரப்பட்டுட்டுமோ தப்பு பண்ணிட்டுமோன்னு ஸ்டாலின் குமுறி இருக்கிறாரு. ஆஹா, இவங்களை சேர்த்து தேவையில்லாத வேலையை பார்த்துட்டோம், ஏற்கனவே கூட்டணி கட்சிகளை வேற நம்ம நல்லா பகச்சுக்கிட்டோமே அப்படி என்பதை உணர்ந்து கொண்ட ஸ்டாலின் இப்ப அந்த இடங்கள் ஒதுக்குனதுல ஆப்போசிட்டார் தேமுதிகவுக்கு. அதாவது இவர்களுக்கு எதிரான தொகுதியில் எதுலாம் இருக்கோ, அதாவது திமுகவுக்கு சாதகமான தொகுதியெல்லாம் எது சாதகம் இல்லாத தொகுதியெல்லாம் எதுலாம் இருக்கோ அதையெல்லாம் தேமுதிக விசிகா தலையில கட்டிட்டாங்க. தேமுதிக விருப்பப்பட்டு கேட்ட ரிஷிவந்தியம், விருகம்பாக்கம், எழும்பூர் இது போன்ற தொகுதிகளெல்லாம் ஒதுக்காம அவருங்க திமுகவுக்கு எந்த தொகுதி செட் ஆகலையோ அந்த தொகுதிகளெல்லாம் திமுகவால் வெற்றி பெற முடியாத தொகுதிகள் எல்லாம் இன்றைக்கு தேமுதிக தலையில கட்டியிருக்காங்க. தேமுதிகவுக்கு சாதகமானது அவங்க 10 தொகுதி ஒதுக்கியிருக்காங்களே, அதுல சாதகமான தொகுதி 2 தொகுதி தான். ஒண்ணு விருதாச்சலம் ஆல்ரெடி விஜயகாந்த் அவர்கள் வெற்றி பெற்ற ஒரு இடம், சரிங்களா? அப்போ இப்ப அந்த இடத்துல வன்னியர் சமூக வாக்குகள் அதிகம், இன்னைக்கு அவங்களும் டைவர்ட் ஆயிட்டாங்க. எனவே அதுவும் கஷ்டம் தான் ஜெயிக்கிறதுக்கு. அடுத்து விருதுநகர்ல ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது இந்த தேமுதிகவினர் ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஏற்கனவே அதிமுக கூடையில் இருந்தபோது நாடாளுமன்ற தேர்தலில் விஜயபிரபாகரனுக்காக அந்த இடத்துல ஒர்க் பண்ணி சொற்ப வாக்கு வித்தியாசம் தான் தோற்று போனார். ஏன்னா அந்த தொகுதியில ஒரு வாய்ப்பு இருக்கு. தேமுதிகவுக்கு கொடுக்கப்பட்ட தொகுதியில 10 தொகுதியில வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னா அது விருதுநகர் மட்டும் தான் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. அப்புறம் தருமபுரி கொடுத்திருக்காங்க. தருமபுரியில தேமுதிக 0. எப்படி 5000 ஓட்டு கூட வக்கில்ல தேமுதிகவுக்கு பெருவு இருக்கு. தேமுதிக 0 தருமபுரியில. அடுத்து குடியாத்தத்திலையும் வாக்கு வங்கி கிடையாது. அடுத்து சேலம் மேற்கு, சேலம் டிஸ்ட்ரிக்ட் அந்த கொங்கு பெல்ட் அதிமுக கோட்டை, அங்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அடுத்து போலூரும் அதிமுக கோட்டை, புரியுதுங்களா? போலூர்லயும் அதிமுக வலுவாக இருக்கிறது, அங்கேயும் முடியாது. அடுத்து பல்லாவரம் சிட்டிங் தொகுதின்னு நினைக்கிறேன், திமுகவோட சிட்டிங் தொகுதி. கருணாநிதி தான் எம்எல்ஏவா இருக்கிறாரு, அந்த தொகுதியை கேட்டு வாங்கிட்டு இருக்கிறாங்க. பல்லாவரத்தில் தேமுதிக போராடணும், வெற்றி இருக்குமா என்னன்னு தெரியல, மிகப்பெரிய போராட்டம் பண்ணணும். ஏன்னா சென்னையில பெரும்பாலும் திமுகவினர் அதிக இடங்கள்ல சென்னையில வெற்றி பெறுவாங்க. அதற்கு காரணம் ஆரம்பத்துல இருந்தே அவங்க அந்த கட்சியினுடைய அடித்தளத்தை இங்க சென்னையில கட்டமைத்ததால. அதனால பல்லாவரத்துல தேமுதிக வெற்றி பெற்றாலும் மிக சொற்பமான வாக்கு வித்தியாசம்லாம் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்ல பல்லாவரத்துல, அப்படியே இருந்தாலும் மிக சொற்ப வாக்கு வித்தியாசமாக தான் இருக்கும். பல்லாவரத்துல அதிமுக சார்பில் ஏதாவது கேண்டிடேட் போடுறாங்களா என்னன்னு மட்டும் நாம பார்க்கணும். வலுவா போட்டாங்கன்னா பல்லாவரத்துல அடிச்சிடலாம். அடுத்து திருத்தணி வாய்ப்பே இல்லை ராஜா. எப்படி திருத்தணி தேமுதிகவுக்கு வாய்ப்பே இல்லை. அடுத்து ஓமலூரும் வாய்ப்பு இல்லை. மயிலம்ல அண்ணன் சி வி சண்முகம் அவர்கள் இறங்குறாருன்னு நினைக்கிறேன். வச்சு வெளுன்னு வெளுப்பாரு. அண்ணன் சி வி சண்முகம் அண்ணன் இப்பயே ஜெயிச்சுட்டாதான் அர்த்தம். அண்ணன் சி வி சண்முகம் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார், இப்பவே அறிவிச்சிருங்கப்பா அப்படிதான் நாம சொல்லணும். அப்போ இவங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தொகுதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு விருதாச்சலமும் அவ்வளவுதான். அது அப்ப விஜயகாந்த் வந்த புதுசுல அது விருதுநகர் ஒண்ணு இருக்கு. அடுத்து பல்லாவரம், இந்த 2 இடங்கள்ல கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. அப்படியே வெற்றி பெறுவதற்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. அப்படியே வெற்றி பெற்றாலும் சொற்ப வாக்கு வித்தியாசத்துல தான் வெற்றி பெறுவாங்க. பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற வாய்ப்பு இல்லை.
அப்ப கொடுக்கப்பட்ட 10 தொகுதியில 2 இடத்துல தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. வெற்றி பெறுவாங்கன்னு சொல்ல வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் 2 தான். அப்போ மீதி 8 இடத்த அப்படியே தூக்கி ஒப்புக்கு சப்பாடி மாதிரி சும்மா இந்தா வச்சுக்க அப்படின்ற இதுல ஒரு 10 இடத்த இன்னைக்கு திமுக கொடுத்து வீணாக்கிடுச்சு. ஒருவேளை இந்த 10 இடத்துலயும் திமுக போட்டிட்டா ஒரு 5லயாவது வெல்ல வாய்ப்பு இருக்கு. இன்றைக்கு தேமுதிகவுக்கு கொடுத்ததன் மூலமாக சீட்டு கொடுத்ததுதான் வேஸ்ட். சரி, இவங்க ஏமாத்தி ராஜ்யசபாலாம் வாங்கிட்டாங்க, சரி இவங்களுக்கு தான் ஆப்பு அடிச்சாரு மு.க. ஸ்டாலின் அப்படின்னு பார்த்தா, சம்பந்தமே இல்லாம விசிகாவுக்கு ஏன் ஆப்பு அடிச்சாருன்னு தெரியல, சம்பந்தமே இல்லாம திரும்ப அவர்களுக்கு எதற்காக ஆப்பு வச்சாருன்னு தெரியல மு.க. ஸ்டாலின். ஏனென்றால் போன தடவை போட்டியிட்ட நாகை தொகுதியில போட்டிட்டு வெற்றி பெற்ற ஆரூர் ஷானவாஸ் வந்து நாகையில தான் போட்டிட்டு வெற்றி பெற்றாரு. அந்த தொகுதியை விசிகாவுக்கு இந்த முறை கொடுக்கல. ஏன் கொடுக்கல என்னன்னு நமக்கு ஒன்றும் தெரியல. செய்யார் ஏற்கனவே போட்டிட்டு தந்துட்டாங்க. அப்புறம் திருப்போரூர் அதுவும் போட்டிட்டு தந்துட்டாங்க. அரக்கோணத்துல போட்டிட்டு தோற்று விட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். காட்டுமன்னார் கோவில்ல செந்தனை செல்வன் அவர்கள் போட்டிட்டு வென்றாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆக மொத்தம் ஒரு 4 இடங்கள்ல போன தடவை வென்றாங்க. இந்த தடவை ஒரு 8 இடம் கொடுத்துருக்காங்க. அப்படியே டபுள் ஆக்கி 8 இடமா கொடுத்துருக்காங்க. போன தடவை 6 இடம் கொடுத்தாங்க, அதுல 4 வென்றாங்க. இந்த தடவை 8 இடம் கொடுத்துருக்காங்க. இதுல எத்தனை வெல்லுவாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போமா? ஏன்னா எந்தெந்த இடங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். எதுக்காக திமுக வந்து திருமாத்தலையில அவருடைய உழைப்பை சுரண்டிக்கிட்டு பட்டியல் சமூக மக்களினுடைய வாக்குகளை வாங்கிட்டு திருமாத்தலையில எதற்காக இந்த மாதிரி ஸ்டாலின் மிளகா அரைச்சாருன்னு தெரியல. ஏன்னா பெரும்பாலும் தோற்கக்கூடிய தொகுதியில தூக்கி திருமாவூருக்கு தந்திருக்காங்க. காட்டுமன்னார் கோவில் தனி, இது வந்து திருமாவர்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பட்டியலின சமூக மக்கள் அங்க அதிகமா இருக்கிறாங்க. அடுத்து திண்டிவனம், இதுவும் தனி தொகுதி தான். திண்டிவனத்துல விசிகா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் 50% தான் இருக்கு. அங்க வெற்றி பெறுவது மிக கடினம். அடுத்து பன்ருட்டி, வாய்ப்பே இல்ல ராஜா பன்ருட்டியில விசிகா வெல்வதற்கு. ஏன் தெரியுமா? திமுக கூட்டணியில ஏற்கனவே அண்ணன் வேல்முருகன் அவர்கள் இருந்தார். புரியுதுங்களா? வேல்முருகன் திமுக இருந்தாரு. பன்ருட்டி நெய்வேலி பகுதியில் அவர் வலுவான ஒரு வாக்கு வங்கியை அவர் வச்சிருக்காரு. அவர் ரெடி பண்ணி கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. இப்ப அந்த இடத்த வந்து நீங்க விசிகாவுக்கு கொடுத்ததன் மூலமாக, ஏன்னா திமுக கூட்டணியில வேல்முருகன் இல்லை இல்லைங்களா, அவர் வந்து தனித்து வேட்பாளரை களம் இருக்கிறாரு அண்ணன் வேல்முருகன் அவர்கள். அப்ப அவர் தனித்து களம் இருக்கிறாங்கன்னா ஓட்டு கண்டிப்பா பிரியும். அவருக்கு அவர் ஓட்டு பிரிஞ்சால் கூட அந்த பிரியிற ஓட்டு அதிமுக பக்கம் தான் போகும். எனவே அங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான வன்னிய சமூக மக்கள் வாக்குகளும் அதிமுக தான் போக போகுது. அதனால பன்ருட்டியில விசிகா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை. செய்யூர் எல்லாம் ஆல்ரெடி ஜெயிச்சிருக்காங்க. விசிகா வந்து ஆல்ரெடி செய்யூர்ல ஜெயிச்சிருக்கு. ஸோ அந்த இடத்துல அந்த எம்எல்ஏவுக்கு நல்ல சான்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா சந்தேகம் தான். ஏன்னா செய்யூர்ல வந்து போன தடவை அதிமுக வேட்பாளர்கிட்ட போட்டிட்டு தான் இவர் விசிகா வேட்பாளர் ஜெயிச்சாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த முறை அதிமுக அங்க தீவிரமாக களமாற்றும் அப்படின்னு தகவல் வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, செய்யூர்ல வந்து பனையூர் பாபுன்னு நினைக்கிறேன், அவர் தான் விசிகாவினுடைய வேட்பாளர். அந்த பனையூர் பாபு மீது வந்து எதுவுமே செய்யல அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கிறது. எனவே அதுவும் வெற்றி பெறுவது கொஞ்சம் கடினம் தான். அடுத்து கள்ளக்குறிச்சியில அடிச்சு சொல்லுவோம், வாய்ப்பே கிடையாது. விசிகா வருவதற்கான வாய்ப்பே கள்ளக்குறிச்சியில கிடையாது. ஏன் அதை நான் சொல்றேன்னாக்க, கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் குமரகுரு இருக்கிறார்ல, அவரு அந்த கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டையே தன்னுடைய கோட்டையாக மாற்றி வைத்திருக்கிறார். எனவே கள்ளக்குறிச்சியில விசிகா ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இல்லை, அதிமுக தான் ஜெயிக்கும். அடுத்து அரக்கோணத்துல சத்தியமா வாய்ப்பு இல்லை விசிகா ஜெயிக்க. அரக்கோணத்துல சுத்தமா வாய்ப்பு இல்லை. பெரியகுளம் தேனி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய பெரியகுளம்னு நினைக்கிறேன். எதுக்காக அங்க போய் பெரியகுளத்துல திருமாவர்களுக்கு வந்து இந்த சீட்டை கொடுத்தாங்கன்னே ஒன்றும் புரியல எனக்கு. ஏன் கொடுத்தானுங்க, சம்பந்தமே இல்லாம எதுக்காக தேனியில கொண்டு போய் கொடுத்தானுங்க பெரியகுளத்துல அப்படின்னு ஒன்றும் புரியல. அதுக்காக தான் சொல்றோம், எதுக்காக விசிகாவுக்கு கூடுதல் இடங்கள் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு தோற்கக்கூடிய இடங்களை கொடுத்து இவங்க மூலமா 80 தொகுதியில திமுக ஜெயிக்க போகுது. ஆனா இவங்க கொடுத்த 8 தொகுதியில விசிகா ஜெயிக்குமானாக்க மிகப்பெரிய கேள்விக்குறிதான். அது மட்டும் இல்லாம சிதம்பரம் தொகுதியெல்லாம் நல்ல வாய்ப்பு இருக்கு இவங்களுக்கு. ஏன்னா திருமாவளவன் வந்து மக்கள் நல கூட்டணியில இருந்த போது இவர் சிதம்பரம் தொகுதியில போட்டிட்டு வெறும் 47 ஓட்டுல தான் தோத்து போனாரு. சிதம்பரத்துல திருமா அவர்கள் வெறும் 47 ஓட்டு தான், விடிய கவுண்டிங் நடந்துச்சு, வெறும் 47 ஓட்டு தான் தோத்து போனாரு. எனவே அந்த தொகுதியையாவது கேட்டு வாங்கியிருக்கலாம். அப்போ விசிகா வாங்கின 8 தொகுதியில எந்தெந்த தொகுதியில வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னா, காட்டுமன்னார் கோவில்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு, செய்யூர்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு, திருப்போரூர்ல வாய்ப்பே இல்லை ராஜா. திருப்போரூர்ல இந்த முறை விசிகா வெற்றி பெற வாய்ப்பே கிடையாது. அடுத்து வந்து கள்ளக்குறிச்சிலையும் வெற்றி பெறாது, அரக்கோணத்திலையும் வெற்றி பெற வாய்ப்பு இல்லை, பெரியகுளத்திலையும் வெற்றி பெற வாய்ப்பு இல்லை. அப்ப செய்யூர், காட்டுமன்னார் கோவில், இது 2 தொகுதியில தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு விசிகாவுக்கு.
இப்போ அந்த நாகை வந்து ஆரூர் ஷானவாசர் இருந்தது, அந்த இடம் கொடுத்துக்கலாம், அதை மனிதநேய மக்கள் கட்சி கொடுத்துட்டாங்க போல திமுகவில். இந்த திருப்போரூர்ல வந்து ஏன் விசிக வெற்றி பெறாதுனாக்க, எஸ் பாலாஜி தான் இப்ப அந்த பொது தொகுதியில் நின்று வெற்றி பெற்ற விசிகவினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அவங்க வெற்றி பெற வைத்ததுல பெரும்பங்கு ஆற்றியது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய திமுக எக்ஸ் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய இதயவர்மன். இவர் என்ன பண்ணாருன்னா, இந்த தடவை எப்படியாவது நாம பேசி நம்ம சீட்டை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆசாசியா இருந்தார். எப்படி அவர் எம்எல்ஏ சீட்டு வாங்கலாம் திமுக சார்பில் சொல்லிட்டு அந்த இதயவர்மன் என்பவர் வந்து ஆசாசியா இருந்தாரு. திமுகவில் வேட்புமனுலாம் தாக்கல் பண்ணாரு. அவருக்கு நெருக்கமான உறவில் இருக்கக்கூடிய அமைச்சர் தாமு அன்பரசன் மூலமாக காய்களை நகர்த்தினாரு. ஆனா அவருக்கு சீட்டு தரல. கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கணுன்றதுக்காக, ஆல்ரெடி அவங்க ஜெயிச்சாங்கன்றதுக்காகவே கூட்டணி தர்மத்துக்காக மீண்டும் திருப்பூருக்கே கொடுத்துட்டாங்க. இதனால இதயவர்மன் அவர்கள் வந்து செம்ம அப்செட்ல இருக்கிறாரு. உள்ளடி வேலைகள்லாம் தயாராகி விட்டது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும்ல, அந்த ஹெலிகாப்டர் ஓடுறது லைசன்ஸ் இருக்கான்னு கேட்டவர் தான் நம்ம எஸ் பாலாஜி அவர்கள். அவரை இந்த கேஸ்ல சிக்க வச்சது யாரு அப்படின்னாக்க அந்த இதயவர்மன். அவர் தான் இந்த எஸ் பாலாஜியை இந்த ஹெலிகாப்டர் கம்பெனி வழக்கில் கொண்டு போய் சிக்க வைக்கிறாங்க. முதல்ல அங்க ஹெலிபேட் அமைக்க கூடாதுன்னு கண்டித்து அறிக்கை விட்டது. பறவைகளுக்கு வந்து பிரச்சனையா இருக்குன்னு சொன்னது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் அன்புமணி அவர்கள் தான் முதல்ல சொன்னார், இங்க வந்து ஹெலிபேட் அமைக்க கூடாதுங்க, ஏன்னா இங்க பறவைகள் வலசைக்கெல்லாம் வருது, குடியிருப்பு பகுதியில் இருக்கு, அதனால அமைக்கூடாது அவரை சொன்னாரு. ஆனா எஸ் பாலாஜியை தான் கடைசியா கார்னர் பண்ணி பிடிச்சாங்க. அதுவும் எலெக்ஷனுக்கு கடைசியா ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி எப்படி கரெக்டா எஸ் பாலாஜி மாட்டுறாரு? ஏன் இத்தனை 5 வருஷமா இருக்கும் போதெல்லாம் எஸ் பாலாஜி தெரியலையா? அப்ப அவர் பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு விசாரிக்கும் போதுதான் ஆல்ரெடி அந்த ஹெலிபேடை வந்து அந்த ஹெலிகாப்டர் சுற்றுலாவை வந்து அந்த மாவட்ட ஆட்சியர் வந்து தடை விதிச்சு வச்சிருந்தாங்க. அப்படி தடை விதிச்சு வச்சிருக்கும் போது அவங்க வந்து யாரை போய் அணுகுறாங்க அப்படின்னாக்க, திமுகவினுடைய அந்த ஊர் தலைவர், திமுக தலைவர், அந்த கோவளத்தினுடைய ஊர் தலைவர் திமுகவினுடைய தலைவர் தான். அந்த தலைவர் போய் அணுகுறாங்க. அந்த தலைவரின் மூலமாக இதயவர்மன் கிட்ட அணுகுறாங்க. இதயவர்மன் மூலமாக அந்த நியூஸ் எங்க போகுதுனாக்க தாமு அன்பரசன் கிட்ட போகுது. மொத்தமா அந்த ஹெலிபேட் கம்பெனி இருக்கு இல்லைங்களா, அவங்க கொடுத்த பணம் எவ்வளவு தெரியுமா? அந்த மீண்டும் ஓபன் பண்ணுவதற்கு 40 லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டது. அந்த ஹெலிபேட் கம்பெனிக்காரன் கொடுத்த பணம் எவ்வளவு? 40 லட்சம் ரூபாய். அந்த 40 லட்சம் ரூபாயில 5 லட்சம் ரூபாய் அந்த ஊர் தலைவருக்கு, அந்த கோவளம் ஊராட்சி தலைவருக்கு 5 லட்சம் ரூபாய். இவரு இதயவர்மன் இருக்கிறார் இல்லைங்களா, அந்த அந்த திருப்பூர் சட்டமன்ற திமுக ஒன்றிய சேர்மனா இருக்கிற அவருக்கு வந்து 15 லட்சம் ரூபாய். ஒரு 20 லட்சம் ரூபாய் கணக்காயிடுச்சுங்களா. மீதி 20 லட்சம் ரூபாய் அமைச்சர் தாமு அன்பரசன் கொடுக்கப்படுது. மொத்தம் 40 லட்சம் ரூபாய் லஞ்சமாக கொடுத்துதான் மீண்டும் அந்த ஹெலிபேடை ஓபன் பண்றாங்க. இந்த விஷயம் அந்த எஸ் பாலாஜிக்கு போகுது. இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ நானு, எனக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் கூட தராம எல்லாம் நீங்களே பங்கு போட்டுக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லிதான் அவர் போய் லைசன்ஸ் இருக்கா, ஆர்சி புக் இருக்கா அப்படின்னு போயிட்டு அவரு மாட்டினாரு. அப்புறமா தான் இவங்க எல்லாம் ஒண்ணு கூடி இதான் கரெக்டான டைம், எலெக்ஷன் முன்னாடி இவர் பேரை டேமேஜ் பண்ணாதான் நாம இந்த இடத்துல ஜெயிக்க முடியும், இவனுக்கு சீட்டு இல்லாம பண்ணாதான் அந்த சீட்டு நமக்கு வரும்னு சொல்லிட்டு தான் திமுகவினர் பார்த்த உள்ளடி வேலையில தான் எஸ் பாலாஜி மாட்டினாரு அந்த ஹெலிகாப்டர் விவகாரத்துல. அதனாலதான் அந்த திருப்பூர் தொகுதியில மீண்டும் இப்ப அவரு விசிகாவுக்கு எஸ் பாலாஜிக்கு கொடுத்ததால இன்றைக்கு கொலை வெறியில இருக்கிறாங்க அந்த பகுதி திமுகவினர். இப்ப எலெக்ஷன்ல உள்ளடி வேலை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்பவே பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க உள்ளடி வேலை. அந்த உள்ளடி வேலைகள் எலெக்ஷன் டைம்ல இன்னும் பூதாகாரமாக வெடித்து மிகப்பெரிய அளவுல வெடித்து சிதறும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. எனவே திருப்போரூர் தொகுதியிலையும் விசிகா வெல்வது என்பது மிக கடினம் தான். எனவே விசிகா வெல்வதற்கான 2 தொகுதியில் வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு காட்டுமன்னார் கோவில், இன்னொன்னு வந்து இப்போ செய்யூர் வெல்வதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்த 2 தொகுதி தவிர்த்து வேற எந்த தொகுதியிலுமே விசிகா வெல்வதற்கான வாய்ப்பு இல்லை. எல்லாம் வெல்ல முடியாத கடினமான தொகுதிகளை தூக்கி விசிகாவுக்கு கொடுத்திருக்கிறது திமுக. இதை எப்படி அவர்கள் சமாளிக்க போறாங்கன்னு தெரியல. அப்போ இவங்க 2 சீட்டு எக்ஸ்ட்ரா வாங்கி இவங்க 8 சீட்டு வாங்கியும் புண்ணியம் இல்லை. அதனாலதான் சொல்றோம், தேமுதிகவுக்கும் விசிகாவுக்கும் மிகச் சரியான ஆப்பை எடுத்து சொருவி விட்டிருக்கிறார் மு.க. ஸ்டாலின். இது கூட்டணி கட்சிகளுக்கு செய்த துரோகம். இதை கூட்டணி கட்சியினர் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி.